நடிகை சிந்துவை உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மிகவும் அழகான நடிகையான இவங்க வெறும் 33 வயசுல கடந்த 2005ல இறந்துட்டாங்க. 80ஸ் மற்றும் 90ஸ் கிட்ஸ்களுக்கு சிந்து முகத்தை பார்த்தா, அடடா நிறைய படங்கள் மற்றும் சீரியல்களை இவங்கள பார்த்துருக்கோமே. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, இவங்க இருக்காங்களா அப்படின்னு கேள்வி வரும். சிந்து யாரு? அவங்க நடிச்ச படங்கள் என்னென்ன? சிந்து இளம் வயசுல இறக்க என்ன காரணம்னு டக்குன்னு பார்த்துருவோம். இணைந்த கைகள் படம் மூலமா சினிமாவுக்கு வந்த சிந்து, அதுல மலையோர குயில் கூவ கேட்டின் பாட்டுல தன் காந்த கண்களால ரசிகர்களை சொக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பட்டிக்காட்டு தம்பி, பரம்பரை, சின்னத்தம்பி, பிஸ்தா, ஐயா, ஜனான்னு ஏராளமான படங்கள் நடித்த சிந்து, அண்ணாமலை மெட்டி ஒலி சீரியலும் நடித்தாங்க. மெட்டி ஒலியில் மாணிக்கம் கேரக்டரோட தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி சிந்துவோட கேரக்டர் அமைக்கப்பட்டது. கடந்த 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு சுனாமி காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு நினைவு இருக்கலாம். சுனாமி வந்த சில நாள் கழிச்சு, அதாவது 2005 ஜனவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுனாமி நிதிக்காக சின்னத்திரை நடிகர் நடிகைகள்லாம் வீதி வீதியாக போய் நிதி வசூல் செஞ்சாங்க. அப்போ ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட நடிகை சிந்துவும் வீதி வீதியாக போய் நிதி சேகரித்தாங்க. நீண்ட தூரம் நடந்ததால் அவங்களுக்கு மூச்சுத்திறனில் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் ஜனவரி 6, 2005ல் தன்னோட 33 வயசில் சிந்து இறந்துட்டாங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த சிந்து உடலுக்கு நடிகர்கள் கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், ராதாரவி, அருண் விஜய், விஜயகுமார், ராமராஜன் மற்றும் பல்வேறு டிவி நடிகர்களும் அஞ்சலி செலுத்தினாங்க. இதோட நடிகைகள் ராதிகா, லக்ஷ்மி, KR வச்சலா, அஞ்சு, பூஜா, தீபா வெங்கட், ஸ்ரீபிரியா, வனிதா போன்றவர்களும் அஞ்சலி செலுத்தினாங்க. சிந்து உயிரிழந்து இப்போ சரியா 19 வருஷம் ஆயிடுச்சு. சிந்து நடிகை மஞ்சுளா விஜயகுமாரோட தங்கை ஷாமலாவின் மகள் என்பதும் அவங்களோட தம்பி தான் பிரபல சீரியல் நடிகர் சஞ்சீவ் என்பதும் குறிப்பிடத்தக்கது.